மதுரையில் தமிழ்நாடு அனைத்து வெள்ளாள பிள்ளைமார் மகாசபை சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி சேருவது அல்லது தனித்து போட்டியிடுவது குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு அனைத்து வெள்ளாளர் பிள்ளைமார் மகாசபையின் மாநில நிறுவனத் தலைவர் டாக்டர் ஆறுமுகம் தலைமையில் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது கூட்டம். மேலும் டாக்டர் ஆறுமுகம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது என்பதும் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த பல தலைவர்களும் கலந்து கொண்டனர். பற்றி முடிவெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். பத்திரிகை துறை நண்பர்களுக்கு முதற்கண் கூட்டமைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம். இன்னைக்கு நடத்தக்கூடிய கூட்டம் என்னென்னா, அனைத்து சமுதாய கூட்டமைப்பு கிட்டத்தட்ட 20 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. 20 வருஷத்தில் ஒரு 5 வருஷம் அரசியல் நோக்கி போயிட்டுருக்கோம். 3 தேர்தலுக்கு நாங்கள் யாரை கையை காட்டுறோமோ அவங்க தான் ஒரு ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய விஷயம் இருக்காங்க. அப்படி சுருக்கமாக சொல்ல போனால் தமிழ்நாடு அனைத்து பிள்ளைமார் மகாசபையோட தலைவராக இருக்கேன். கிட்டத்தட்ட 2014 இன்னைக்கு வரைக்கும் 3 பேரும் என்டிஏ கூட்டின்னு இருக்கேன். நாங்கள் எங்கே கையை காட்டினோமோ அதுதான் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்கு. மத்திய அரசு கூட அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை கொண்டு போயிட்டுருக்கோம். ஒரு லக்கி ஃப்ளோவாக எல்லாமே செயல்பட்டு இருக்கோம். அதே போல் இந்த சட்டசபை எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 64 அமைப்பு தலைவர் இருக்காங்க. இந்த கோனா சங்க தலைவர் இருக்காங்க, யாதவ சங்க தலைவர் இருக்காங்க, நாடா சங்க தலைவர் இருக்காங்க, அகமுடி சங்க தலைவர் இருக்காங்க, பிள்ளைமார் சங்க சமுதாயம் இருக்காங்க. இது ஈவன் பல்லு சமுதாயம் அனைத்து சமுதாயமே இருக்காங்க. சமுதாய தலைவர் பூராமே எங்களுடைய கூட்டமைப்பில் உள்ள ஒவ்வொரு பிரிவில் எல்லாமே ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அதை முன்னிட்டு இவங்க எல்லாருமே யாரை கையை காட்டுறாங்களோ அந்த தொகுதியில் அவங்கள்ட்ட ஒரு 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு சாலிடாக இருக்குது. இப்போ என்னென்னா எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கான சில தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்கும்போது என்டிஏ கூட்டணி நாங்கள் பயணம் செய்வோம். ஏடிஎம்கேயாக உள்ளதாக இருக்குது. எங்களுக்கான சீட்டை கொடுக்க தவறும்போது அவருக்கான தொகுதியை நாங்கள் அங்கே முறையான ஆளை நிப்பாட்டி இண்டிவிஜுவல் நிப்பாட்டி நாங்கள் ஓட்டு சதவீதத்தை பிரிப்போம் அல்லது அந்த ஓட்டு சதவீதத்தை பிரிப்போம் அல்லது எங்களுடைய ஆட்களே கிட்டத்தட்ட சட்டசபை வேட்பாளராக முன்னிறுத்தி சட்டசபை செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 63 சமுதாய தலைவர் இருக்காங்க. ஒரு சமுதாய தலைவருக்கு ஒரு 1000 ஓட்டு கூட கேவலமாக கிடைச்சா கூட, ஏன்னா ஒருத்தருக்கும் தொகுதிக்குள்ளே எப்படி பார்த்தாலும் 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு விழுவும். அது 1000 ஓட்டு கிடைச்சா கூட 63 ஓட்டு வந்தது. பட்டியோட நிற்கக்கூடிய சமுதாயத்தை நிற்கக்கூடிய அந்த வேட்பாளருக்கு ஒரு 5,000 ஓட்டு வச்சுங்க. அப்போ 63 × 5 68 ப்ளஸ் எந்த கேண்டிடேட் இருக்கா அவங்க ஃபாலோ பண்ண ஒரு 70,000 ஓட்டு நிற்கும். கிட்ட 55,000 ஓட்டு 60,000 ஓட்டு வாங்கினாவே எம்எல்ஏ ஆகிடுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள் நாங்கள் வச்சுட்டு உட்காந்துருப்போம். நாங்கள் காசுக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டோம் இன்னும் எங்கேயும் போய் வாங்கிட்டு வந்துருப்போம். நாங்கள் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்களுக்கு கொள்கை கோட்பாடு இருக்குது. எங்களுக்குன்னு சில தொகுதிகளை ஒதுக்கும் பட்சத்தில் முக்கியமான வேட்பாளரை நிப்பாட்டிட்டு எனக்கு எந்த தொகுதியும் வச்சுக்கோங்க அந்த தொகுதி வச்சு பிரித்து கொடுக்கும்போது நாங்கள் என்டிஏ கூட்டணியோ அல்லது நாங்கள்லாம் பேசி முடிவு பண்ணுறோம். எங்கே எந்த கூட்டணி இருக்க போகிறோம் முடிவு பண்ணிகிட்டு இருக்கோம். பேசி முடிவு நான் வர புதன்கிழமை சென்னையில் இப்போ விடுபட்ட தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எல்லாம் மொத்தமாக ஒரு கூட்டம் அமைக்கிறோம். சென்னையில் எங்களுடைய முக்கியமான முடிவை தெரிவிப்போம். இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வருகின்ற அனைத்து சமுதாய தலைவருக்கும் நன்றியும் வணக்கம் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பொன்கர் ரஜினிகாந்த் பெயர் அகில இந்திய அறநிலையர் மகாசபை தொடர்ச்சி அண்ணன்